இன்னொன்று கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்ன மாதிரியோ, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கோவையில் நின்ன மாதிரியோ, பிரசாந்த் கிஷோர் 4 இடைத்தேர்தலில் நின்ன மாதிரியோ நிற்காதது விஜய் தான். அப்போ கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் அடிக்கிறது, விஜய் தான் கோழை நாய்கள்ங்கிறாரு. அப்போ அவருக்கு அதை தாங்க முடியல. விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வராத விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து ஈரோடு களத்துக்குள்ளேயும் வரலங்கும் போது அவங்களுக்கு அந்த கோபம் வருது. களத்தில் இல்லாத ஒரு சீமான மறைமுகமா சொல்றாரு. இதுல ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு 8 விழுக்காடு ஓட்டு அதிகம் பெற்றாங்க. நான் அஜித்துக்காக ஓட்டு விழுதுன்னு சொல்ல வரல. விஜய நக்கல் நையாண்டி அடிக்கிறது தான் அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு. நீ எல்லாம் ஒன்றும் இல்லப்பா, ஒன்று வச்சு ஓட்டு இல்லை, பலம் நிரூபிக்காத யாருக்கும் ஓட்டு இல்லைன்னு ஆர்டி சொல்றதான் உண்மைன்னு தான் நாம் தமிழர் தம்பிகள் அந்த களத்துக்குள்ள அன்னைக்கு அணுகுனாங்க. இன்னைக்கு திருநாக்கர் சொன்னாலும் பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாதுன்னு தமிழிசை, நயனா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி, ரங்கராஜ் பாண்டே எல்லாத்திலையும் கருத்தியல்ல ஒரு சரியான கொட்டு வச்சுட்டாரு. திருநாக்கர் சொன்ன பேசுறதான் உண்மை. அப்போ பல நிரூபிக்காத இவருக்கு ஓட்டு இந்த ஃப்ராடு வேலையை பண்ணும்போது சீமான் தான் தம்பி பல நிரூபிக்காதவன், விஜயகாந்தாவது மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சாருன்னா அவர் 8-10 ஓட்டு எடுத்தாரு, பல நிரூபிக்காதவன் பின்னாடி எவனும் வரமாட்டான் அப்படின்னு சொன்னார். இன்னும் வரை யாரும் விஜய்கிட்ட போகல. ஸோ இந்த கோபம் எல்லாமே கொண்டுதான் சீமான ஒரு அட்டாக் பண்றாரு. அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம், இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.